நீடில் கிட்டு போயிருக்கு, இல்லை இந்த டோஸையும் திருப்பி கொடுக்கணுமா, இல்லை நான் மிஸ் பண்ணிட்டேனா, 4 டோஸ் கொடுக்கலையா, இதே கேள்வி தான் டெய்லி என் பேஷண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. ஒன்று வந்து இது விலை ஜாஸ்தி இந்த மருந்துகள்லாம், மோஞ்சாரோ, உசம்பிக், விகோவி. ஸோ வாட் இஸ் திஸ் டோஸ்? இது ஏன் 4 டோஸ் கொடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்குது, அதுதான் கேள்வி. ஸோ திஸ் இஸ் கால்ட் ப்ரைமிங் ஃப்ளூயிட், அப்படின்னா ப்ரைமிங் மெடிசன். அந்த மேனுஃபேக்சரர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மருந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ப்ரைம் பண்ணுறதுக்கு. ப்ரைமிங்னா ஒரு தடவையும் நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் பண்ண கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த நீரில் போட்டு ஸ்லைட்டாக வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். ஏதாவது ஏர் பபிள் இருக்குன்னா அந்த ஏர் பபிளை எடுத்துடணும். அதுக்கு தான் அவங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 4 இன்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறமும் நீங்கள் கொஞ்சம் மெடிசன்ஸ் பார்க்கலாம். இந்த 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 பெனில் இருக்க மாதிரி இந்த பேஷண்ட் வந்து 4 மெடிசன் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க, ஆனாலும் கொஞ்சம் மருந்து இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் த 5th டோஸ் ஆர் கோல்டன் டோஸ் சில பேர் சொல்கிறாங்க. தட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். இட்ஸ் அன்சேஃப். இதை வந்து கொடுக்கக்கூடாது. நீங்கள் இந்த பெண்ணை வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும். இப்போ சில இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா 5 நீடில்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 5 நீடில்ஸ் எது கொடுக்குறாங்கன்னா, சப்போஸ் அந்த நீடில் டேமேஜ் ஆச்சுன்னா அது ஒரு சேஃப்டிக்காண்டி தான் 5 நீடில்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி 4 டோஸ் தான் இருக்குது. ஒரு பெனில் வந்து 4 டோஸ் தான் இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா நீடில் இஸ் ஜஸ்ட் டு சப்ஸ்டிடியூட் ஃபார் அ டேமேஜ் நீடில், அவ்வளோதான். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி மிச்சம் இருந்துச்சுன்னா டோன்ட் வரி, யூ ஹவ் கிவன் யுவர் 4 டோஸ், திஸ் ஹஸ் டு பி டிஸ்போஸ்ட் ஆஃப். Hope I made it clear.